ரெடியா? நேத்து வீடியோல சொல்லியிருந்த மாரி பாம்ல ஒரு ஈஸியான மெஹந்தி டிசைன் போடுறதுக்கு, ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி கோபுரம் மாரி ஒரு லைன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். கோபுரம் மாதிரி வரலங்க பட்சத்தில பிரச்சனை இல்ல. ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்ட்ரெய்ட் லைன் கிரியேட் பண்ணிட்டு, நடுவுல இருக்க 2 ஸ்ட்ரெய்ட் லைன மட்டும் திக் லைனா கன்வெர்ட் பண்ணிப்போம். தென் லாஸ்ட்ல இருக்க ஸ்ட்ரெய்ட் லைனுக்கு வந்து ஹம்ப்ஸ் குடுத்துக்கலாம். இப்போ உள்ள வந்து நேத்து ஃப்ளார் பார்த்தோம்ல, அதுல இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளார் போட போறோம். போட்டுட்டு நம்ம நேற்று ஒரு ஃப்ளார் தான் போட்டோம். இன்றைக்கி தொடர்ந்து பக்கத்தில் 3 ஃப்ளார் ஒட்டி ஒட்டி போட்டுட்டு அதுக்கு லீஃப் அந்த மாதிரி தான். அது பக்கத்தில் இப்போ வந்து லெஃப்ட்டில் போட்டோன்னா அடுத்து ஓடிடக்கூடாது. அது பக்கத்துலேயே ஃப்ளார் போடணும். அங்கங்கே பிச்சு பிச்சு வரையக்கூடாது. பக்கத்தில் க்ரியேட் பண்ணணும். ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாமே இந்த ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கலரிங் பண்ண போகிறோம். கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவுட்லைன் கொடுத்துட்டு தான் கலர் பண்ணணும். அவுட்லைன் கொடுத்துட்டு பொறுமையாக ஈவனாக கலர் பண்ணணும். இல்லைன்னா கேப் விழுந்துடும். கேப் விழுந்துட்டுனா ஸ்டெயின் வந்து ஈவனாக வராது, அன்ஈவனாக ஆயிரும். பொறுமையாக மெதுவாக உள்ளேயும் டச் ஆயிடாமல் அவுட்லைன் கொடுத்துட்டு கலர் பண்ணிடுங்க. எப்படி நம்ம ஃபைனல் ரிசல்ட் செம்ம மஜாவாக இருக்குல்ல. நெகட்டிவ் ஃபில்லிங் மட்டுமே வச்சு ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைக் பாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.